ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்து வந்ததான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஒரு நிமிஷத்தால அனைத்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பின் தந்தையே, ஆண்டவரே, அனுக்கிரகிக்கப்பட்ட ஆசீர்வாதமான இந்த அருமையான கர்த்தாவே, இந்த வேலைக்காக மீண்டுமாக ஸ்துதிக்கிற சோதர பிதாவே, கர்த்தாவே, மீண்டும் வந்துவிட நாங்கள் தெய்வ பாதத்தை கடந்து வரும்படியாக பரிசுத்த தேவன் எங்களுக்கு தந்த வழியை கிருபை நாங்கள் நினைத்து ஸ்துதிக்கிற சோதரிக்கிற பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே, அன்பான பிரிய பிள்ளைகள் ஆண்டவரே, தேவ வசனத்துக்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே காணப்படும் போது கர்த்தாவே, ஆண்டவரே சங்கி பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே, உம்முடைய வசனம் அனுப்பி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கும்படியாக செபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே மகிமையான உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் பாக்கிலே தேவன் ஊற்றி கொண்டிருக்கும்படியாக செபிக்கிற ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே, பரிசுத்த கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வந்திருக்குவானே தகுதியில பிதாவே, ஆனாலும் பரிசுத்த பிதாவே, தேவன் நடுவே நிறுத்தி கொண்டபடியே மகா கிருபைக்காக ஸ்துதிக்கிற சோதர பிதாவே, அடிமை ஒன்றுமே ஏதுமில்லப்பா, அடிமை மறைக்கிறேன் தேவன் வெளிப்படுவீராகப்பா. எல்லா துதியை கனமையுமே கர்த்தருக்கு செலுத்துகிற மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்கிற பரம தந்தையே, ஆமென். ஹல்லேலூயா. சின்னைக்கு எடுத்து வந்ததான வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 86 அதிகாரம் 11 வசனம். சங்கீத புஸ்தகம் 86 அதிகாரம் 11 வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு புரியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு புரியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லா சங்கீத புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் சிந்தித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை வந்து இருந்து விட்டு நாம் நம்முடைய அநேக தேவைகளை ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. தேவைகளுக்காக நாம் விண்ணப்பிக்கிறோம். பலவிதமான நெருக்கங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, கட்டுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, பலவிதமான காரியங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர வேண்டும்? முதலாக இந்த தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்ட பிள்ளைகளாக, நம்முடைய பாவங்களை சுத்திகரித்த பிள்ளைகளாக, அன்னைதினம் நம்முடைய வாழ்க்கைக்குள் ஒரு சுத்திகரிப்பை தேவன் தரும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதய எவ்விதத்திலே தாழ்த்த முடியுமெல்லாம் அப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் எப்போதும் தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி காணப்பட்டதுக்கு அப்புறமாக ஆண்டவரிடத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை காக்க வல்லவராக தேவனுக்கு நாம் எப்போதும் பயப்படுகிறவராக காணப்பட வேண்டும். ஆத்மாவை கொல்லுகிறவரும் அவர்தான், ஆத்மாவை காக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இதற்காக அழைத்தார். நம்முடைய ஆத்மாவை காத்து நம்முடைய ஆத்மாவை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்முடைய ஆத்மாவிலே தேவ சாயலை தந்து அவருடைய மகிமையின் மறுரூபத்தை நமக்கு தந்து நம்மை அவரோடு கூட உட்காரும்படியாக தேவன் நம்மை அழைத்ததான் நோக்கத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவ்விதமான ஒரு அழைப்பின் சத்தம் கேட்ட நாமோ நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்வதை அறிகிற நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் செபிக்க வேண்டும், எவ்விதத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி ஆள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பலவிதமான பாரங்களை கொண்டு அவருக்கு முன்பாக பெரியதான பாரங்களை கொண்டு இறக்கி வைக்க வருகிறோம். ஆனால் நாம் தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமா, தேவனுடைய ராஜ்யம் நம்மில் வரும்படியாக ஜெபிக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் நன்கு கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்கு சங்கீத புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழி என்ன, அந்த வழியில நாம் எப்படி நடப்போம்? நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு நடந்து காட்டின வழியை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் அவருடைய சீஷராய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சீஷராய் இருந்தால் மாத்திரமே தேவனுடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்பது நிச்சயம். நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுப்போம் மாத்திரமே நாம் சத்தியத்திலே வளர முடியும். அல்லேலூயா. அந்த சத்தியம் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவை விடுதலையாக்கி ரட்சித்து இவ்வுலகத்தின் சகல பாடுகளில் இவ்வுலகத்தை ஜெயித்தவர்களாக நாம் தேவனோடு கூட வாழ முடியும் என்பதை நாம் ஒவ்வொரு வேண்டும். ஹல்லேலூயா.
இவ்விதமாக நாம் வாழும்போது உலகத்தில் எவ்விதமான நெருக்கங்கள் வந்தாலும் எந்த விதமான கேடுபாடுகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அது நம்மை ஒன்று பண்ணுகாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தாவே உங்களுடைய வழியை எனக்கு போடி. எத்தனை பேர் நாம் இப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதியும். அல்லேலூயா. அவர் போதிக்கிறவராக, அவர் நம்முடைய நல்ல போதகராக நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு கடந்து வருகிற நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து போதகராகவும் சுவிசேஷகராகவும் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவே நம்முடைய உள்ளத்திலே அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே இருந்து அவர் நமக்கு போதித்து தருகிறவராக காணப்படுகிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழியை நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப நடக்கும்படியாக அவருடைய ஆலோசனையை தேவன் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளில் வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா. இப்படி இருக்கிற நம்முடைய தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்று கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய வழியை நமக்கு போதித்தால் மாத்திரமே அவருடைய சத்தியத்திலே நாம் நடக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன கேட்கிறோம்? அல்லேலூயா. சத்தியம் என்பதுதான் நம்மை விடுதலையாக்குகிறது. இந்த நாட்களில் அநேக பேருக்கு சத்தியம் என்ன என்று தெரியாது. அநேக பேருக்கு நீங்க சத்திய ஆராதனைக்கு போகிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் சத்திய சபைக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எந்த சபைக்கு போகிறார்களோ அதல்ல பெரியது. அவருடைய வாழ்க்கையிலே என்ன சத்தியத்தை கடைபிடித்திருப்பார்கள் என்று அவருடைய வாழ்க்கையிலே ஜீவிதத்திலே அந்த சத்தியத்தில் ஒரு அம்சம் போல அவருடைய வாழ்க்கையிலே காணப்படார்கள். ஹல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? ஆத்துமாக்களை நடத்தி வருகிறதான விதத்தை நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தேவ ஜனங்களும் ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சத்தியம் என்ன என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நாம் எத்தனை பேர் அனுதினம் செபிக்கிறோம்? அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி. அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்திருக்க வேண்டுமானால் நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நாமத்துக்கு நாம் பயந்திருக்கிறோம்? அல்லேலூயா. இப்போது பார்க்கும்போது அநேக தெய்வ ஜனங்களுக்கு தெய்வ பயமே கிடையாது. அல்லேலூயா. தெய்வ பயம் இல்லாதபடி ஆராதனைக்கு போகிறார்கள், ஆண்டவனை ஆராதிக்கிறார்கள். எவ்விதத்திலே பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்களாக போய் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி நானும் ஆராதனைக்கு போய் வந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக நாம் சிந்தித்து உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்வில் வருமானால் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எத்தனை பேருடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக நாம் செபிக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறோம் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது தெய்வ செய்திகளை பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் நன்றாக ஆண்டவரிடத்திலே செபிக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லா உலக நாடுகளிலும் அநேக நாடுகள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்கிறார். கிறிஸ்தவர்களுடைய நாடுகளை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் செபிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செபிக்கும் போது நமக்கு தெரியும் அவர்கள் சீயோனா என்பதை நாம் காணும் போதே அறிய முடியும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் இருதயம் ஒருமுகப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே ஒருமுகப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன என்றே தெரியாது. இருதயமானது அங்கும் இங்குமாக பலவிதமான ஆசைகளிலே மோதி அடித்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அவ்விதமான ஆசைகளிலே மோதி அடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை வந்து ஒரு நாளுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டால் தேவன் அதில் விடுதலை தருவாரா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்கள் தேவனுடைய நாட்களாக காணப்படுகிறது, கர்த்தருடைய நாட்களாக காணப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய நாட்களுக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவசனமே, ஆண்டவருடைய வார்த்தையிலே அத்தனை நிறைவேறி வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியாதபடி நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். அதைத்தான் நம்முடைய தேவன் அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே சகலத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம், நம்முடைய சுக போகங்கள் சகலத்தையும் தேவனுக்காக அர்ப்பணித்து விட்டு தேவனுக்கு முன்பாக நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தி நாம் தேவனை ஆராதிப்போமானால்
நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்முடைய ஆத்மாவை விடுவிக்கும் என்பது எந்த மாற்றம் அல்ல. எந்த விதமான கொள்ளை நோக்கோ, எந்த விதமான வாரிகளுக்கோ, எந்த விதமான பொய்சலுக்கோ தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்பதை நிச்சயம். அல்லேலூயா. அருமையான தேவன் சனமே, 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னான், என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து, ஹல்லேலூயா, இருதய ஒருமுகப்பட்டால் மாத்திரமே நாம் முழு இதயத்தோடு தேவனை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றைக்கும் மகிமைப்படுத்தவே. ஹல்லேலூயா. நமக்கு அநேக கஷ்டங்கள் வந்தவுடனே ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து விடுவார்கள். சுகங்கள் கிடைத்தவுடனே தங்கள் இஷ்டம் போல் போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தை நன்றாக அறிந்த தேவன், அதன் பிரகாரம் அவர் முன்கூட்டியே நமக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடு துதித்து தேவ வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய முழு இதயத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோமா என்பதை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெரிய உத்தியோகஸ்தனாக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், பெரிய ராஜாவாக இருக்கலாம், நீ ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, வானத்தை பூமியை படைத்து சிருஷ்டித்த நம்முடைய தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சற்று சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றைக்கும் மகிமைப்படுத்தவே. ஹல்லேலூயா. இவ்விதமான ஒரு தீர்மானம் லோக மக்களும் சரி, தேவ சபையின் மக்களும் சரி, இவ்விதமான ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே தேவன் அதிசயத்தை பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, ஹல்லேலூயா. இந்த நாளில் வாதிகள் பெருகி வராதபடி வாதிகளை ஒரே நிமிஷத்திலே நிறுத்தி என்று சொன்னால் வாதை நிற்கும் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. கொள்ளை நோயை மாறி போய் என்று சொன்னால் கொள்ளை நோய் மாறி போகும் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான். ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ தேவ ஊழியர்களிடத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாதை நிறுத்தப்படவில்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஜனங்களுடைய இருதயம் ஒருமுகப்படவில்லை, தேவனுக்கு பயப்படவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 10ஆம் வசனம் சொல்கிறது, அதே சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும், ஹல்லேலூயா, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த நாளிலோ நாம் நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தி கொடுப்போமானால், ஒருமுகப்பட வேண்டும், தேவனுடைய வழியிலே நான் நடப்பேன், அவருடைய சத்தியத்திலே நடப்பேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் இருந்து இவ்விதமாக நாம் கேட்டு விண்ணப்பிப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்கிறவராக காணப்படுகிறார். அந்த அதிசயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவின் விடுதலை தான் அந்த அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை தேவர்களை தூக்கி நாம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார், எத்தனை எத்தனை தேவன்மாரை வைத்து உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அனைவரும் சொல்லுங்க, நான் இயேசுவை மாத்திரம் தான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே உள்ளத்தின் அலங்காரங்கள் உலக பொருள்களாலும் உலக ஐஸ்வர்யத்தாலும் அலங்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய கிருபையினால் நம்முடைய உள்ளம் அலங்கரிக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா தேவ கிருபையினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கிருபை எங்கு இருக்கிறது? தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. தேவனுடைய வசனம் என்னது? சத்தியம். ஹல்லேலூயா. அது நீதி. ஹல்லேலூயா. அநீதி சகலத்தை மாற்றி நம்முடைய சரீரம், நம்முடைய அவயவங்களாம் நீதி நிறைந்ததான சரீரத்தின் அவயவங்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறேன் நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. இந்த அதிசயத்தை நம்முடைய தேவன் எங்கு செய்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 104ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும். 104ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஹல்லேலூயா. அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஒரு புதிய சிருஷ்டியாக நம்முடைய ஆத்மாவில் ஒரு புதிய சிருஷ்டியை தேவன் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கு
கொடுக்கிறோம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருடைய ரூபத்தையும் தேவன் புதிதாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. பழைய பாரம்பரிய வாழ்க்கையிலிருந்து, பழைய கலாச்சாரங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை ஒரு புதிதான ஒரு அபிஷேகத்தோடு, புதிதான ஒரு ரூபத்தோடு கூட தேவன் நம்மை எழுப்பி விடுகிறார். அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயம். இந்த அதிசயத்தை எந்த மனுஷனுடைய கண்ணாலும் அது பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். உள்ளில் நடந்த அதிசயத்தை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிசயம் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. அதுதான் உள்ளான மனுஷன். ஹல்லேலூயா. எப்போது இந்த உள்ளான மனுஷனுடைய மனுஷன் பரிசுத்தமாகும்படியான கிரியைகளை நாம் செய்து கொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 31ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை என்றைக்கும் விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியையிலே மகிழ்வார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியையிலே அவர் மகிழ்கிறவராக காணப்படுகிறார். அன்பான தேவசனமே, கர்த்தர் அவருடைய கிரியையிலே மகிழ்ந்து கொண்டிருப்பாரானால் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வரும்? நம்முடைய ஆத்மாவை குறித்து தேவன் பாரத்தோடு இருக்கிறார். அவருடைய கிரியைகளை மகிழும்படியாக எதிர்பார்க்கிறார். அந்த கிரியைகளை மகிழ முடியாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவன் கண்ணி ஒதுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் விட்டு வைத்தோம், ஆத்மாவிலே மகிழ முடியவில்லையே, அவருடைய கிரியைகள் மகிழ முடியவில்லை என்று சொல்லிதான் அத்தனை லோக நாடுகளை இந்த நாளிலே தேவன் அசைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிரியையிலே மகிழும்படியாக தான் இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதான் சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. என்ன என்று வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு பெத்லகேம் ஊரில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்று சொல்லும்போது டிசம்பர் 25 என்று சொல்லி அநேகவர் ஜனங்களை வஞ்சித்து வைத்துவிட்டு தேவன் நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டேட்டு மாதம் குறிக்காத ஒரு காரியத்தை கொண்டு வேத வசனத்தை கூட்டி சொல்லுகிறவர்கள் மேல் வாதை கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாதை தான் இந்த நாளிலே லோக நாடுகள் அநேகவர் சொல்வார்கள், லோக நாடுகளில் எல்லாம் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்கிறது, ஏன் நாம் நடத்தக்கூடாது? ஹல்லேலூயா. லோக நாடுகளில் எல்லாம் வாதை தேவன் கூட்டி விட்டிருக்கிறார். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையை கூட்டினால் வாதை கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தையை எடுத்து விட்டால் ஜீவ புஸ்தகத்தின் பெயர் எடுத்து மாற்றப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜீவிதத்தை தேவன் தந்தாரானால் நாம் 25ஆம் தேதி என்று உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலக வழிபாடுகளுக்கு போகிறவே, உலக வழிபாடுகளிலே வர்த்தனியோ, மீண்டும் உலக வழிபாடுகளுக்கு சத்தனியோ, மீண்டும் உலக வழிபாடுக்கு எழும்புகிறாயே, தேவ கோபம் நம்மேல் வருகிறது என்பது நாம் ஒவ்வொரு நினைத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதிகள் செய்கிற சகல கிரியைகளை செய்கிறீர்களே. ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை தேவன் நம்முடைய உள்ளத்திலே விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. ஹல்லேலூயா. ஏன் நம் மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்க போக வேண்டும்? நமக்கு உள்ளாலே தேவன் ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குமாரனை நமக்குள்ளாக தந்து அந்த குமாரன் மூலமாகவே தேவன் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீ சத்தியத்தை விசுவசித்து சத்தியத்தில் வாழ்வாயானால், சத்தியம் விடுதலையாக்கும் போது தேவ வல்லமை நம் மத்தியிலே, நம் உள்ளத்திலே அதிகமாக தேவ வல்லமை நாம் பெற்று எழுப்பிக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா. ஹல்லேலூயா. அவர் நித்திய பிதா. ஹல்லேலூயா. சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. இவ்விதமான ஜீவிதம் நம்முடைய வாழ்வில் வருமானால் அவர் சமாதான பிரபுவாக காணப்படுகிறார். நமக்கு
நமக்கு சமாதானத்தை தர வந்த தேவன் நாகிய கர்த்தர். அநேக தெய்வ ஜனங்களுக்கு ஏன் சமாதானம் இல்லை? இந்த நாளில் பார்க்கும்போது ஏன் சமாதானம் இல்லை? ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, 7ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, ஹல்லேலூயா, தாவீது சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினால நீதினால நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு அது சமாதானத்துக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்காக இந்த நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இறங்கி இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு தெரிந்து கொள்கிறதா இருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, நமக்குள்ளாக இந்த அதிசயம் தோன்றினதா என்பதை நாம் ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும். இந்த அதிசயம் தோன்றினால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தாவாக செயல்படுகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒன்று மறைப்பதில்லை என்று தேவ வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் அவருடைய ராஜ்யத்தை நம்மளை திடப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அவ்விதமாக திடப்படுத்தினால் என்றைக்கு நியாயத்தினால் நீதினால் நிலைப்படுத்தப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கோ அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த அதிசயமான நாம நம்முடைய வாழ்வில் விளங்கினால் நிச்சயமாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்தில் இந்த அதிசயமான நாமம் உண்டானால் சமாதானத்துக்கு முடிவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் சமாதானம் நம்முடைய வாழ்விலே நிலைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் அது வந்து இந்த வருடம் சொல்லி அநேகர் பயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் நம்மிடத்தில் இருக்கிற நாமம் என்ன? அதிசயமான நாமம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவராஜ்யத்துக்கு ஒருபோது முடிவில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே கேட்டதான தேவனுடைய சத்திய பிரகாரம் நாம் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் சத்தியம் நம்மை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கும். நாம் நன்றாக உணர்ந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா. சந்திரன் சூரியனில்லை, ஆனால் இருளேதும் காணவில்லை. சந்திரன் சூரியனில்லை, ஆனால் இருளேதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார் என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்கள் அருமை ராஜாவே, அனுகிரகிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற பிதாவே, எங்களை வந்து போன குறைகள் குற்றங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தயவாக மன்னித்துக் கொண்டு பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் கர்த்தாவே எங்களுடைய இருதயம் ஒருமுகப்படுத்தும்படியாக ஆண்டவரே பரிசுத்த தேவன் எங்களோடு பேசும்படி கிருபைக்காக ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே தேவ வசனம் கேட்டுக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தேவ வசனம் கேட்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேவனுடைய வழி அறிந்து கொள்ளத்துகிறாக ஆண்டவரே, ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவை அடைத்துகிறான் கிருபை ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, தேவன் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே உலக நாடுகள் அனைத்தின் மேலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே என்னுடைய வசனம் ஆண்டவரே வல்லமையாக அனுப்பி ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லா சபையிலும் ஆண்டவரே சத்தியத்திலே வளரும்படி கர்த்தாவே ஆண்டவரே என்னுடைய வசனத்திலே அதிகமாக வளரும்படி கர்த்தாவே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே சத்தியத்திலே நடத்தி செல்லும்படியாக ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் பெரிய கிரியைகளை கர்த்த செய்து கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தில் கர்த்த செய்தான அதிசயத்தை கண்டு கர்த்தாவே ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் மகிழும்படியான கிரியைகளை ஆண்டவரே பரிசுத்த தேவன் ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தில் வாழ்வில் செய்து கர்த்தாவே
இந்த நாளிலே கர்த்தாவே லோக நாட்டிலே கர்த்தாவே அநேக மக்கள் ஆண்டவரே பட்டு விழுந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்த தேவனே நாளில் வல்லமையான உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே வல்லமையான உம்முடைய வார்த்தை அனுப்பி கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாவை தேவன் பிழைப்பிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை மகிமையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் வல்லமையாக செயல்படும்படியாக எல்லாம் தாரி இருட்டின் அதிகாரிகளை ஆண்டவரே பொல்லாதாவின போராட்டங்களை சபிக்கப்பட்ட ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே பிதாவே கட்டிட்டு கட்டி கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரை கிரியாக எல்லா இடங்களிலும் கட்டி சொல்லி கர்த்தாவே எல்லா தேவ சபைகளிலும் கர்த்தாவே ஆண்டவரே பரலோகத்தின் தேவனுடைய சத்தியம் வெளிப்படும்படியாக ஆண்டவரே அந்நிய பிரதேசங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே தேவனுடைய சபைகள் ஆண்டவரே சத்தியத்தில் பரிசுத்தத்தில் அனுமதிக்கிறாங்க அநேக ஊழியர்களுடைய கண்களை ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த தேவன் நாளிலே திறக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய ஆன்மீக கண்களை பரிசுத்த தேவன் திறக்கும்படியாக எங்கள் தேவனை நாங்கள் தரிசிக்கிற கண்களாக ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் எங்கள் கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள் ஆத்துமையாக கர்த்தாவே எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் மாற்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே ஒருவனை தொடங்கி மறுமுறை மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே திசைகளை மறு திசை வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய வசனம் வல்லமையாக கண்ட திசைப்படி கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்கள் தேவன் பெரிய கிரியைகளை ராஜா இந்நாளில் கத்து செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஹல்லேலூயா உன்னதமான மகத்துவமான கிரியை மகிமையாக விளங்க கொண்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஓ ரிஷபல பலம நிந்தவர சபல பலமா எல்லா நீ போராட்டங்களை கர்த்தாவே ஆண்டவரே மக்களை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாதபடி கர்த்தாவே ஆண்டவரே சத்திய வார்த்தைகளை கர்த்தாவே கேட்டுக்கொள்ள விடாதபடி கர்த்தாவே எல்லா மகிமையான ஆவிகள் கர்த்தாவே எல்லா பரிசுத்த ஆவிகளே இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்திலே பிதாவே தேவ கட்டினு கட்டி கொண்டு கர்த்தாவே தேவனுடைய ஆவியானவர் மகிமையாக சிவனும்படி ஆண்டவரே எல்லா உள்ளங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே பரலோகத்தின் தேவனை விட்டு கொண்டிருக்கும்படி கர்த்தாவே வாரங்களின் துக்கங்களை வேதனைகளின் சஞ்சலமாப்பா இருக்கிற உள்ளங்களின் நாளிலே தேற்றப்படுவார் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய இதயத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகிமையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்கும்படி ஆராய்க்கிறவை ஒவ்வொரு பிள்ளைகளும் சபலவலமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் தாழ்மை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உன்னதத்தின் மகிமையாக கர்த்தரை நிறைத்து கொண்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த அபிஷேகத்தால் தேவனுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அற்புதமான விடுதலை கொடுத்து கர்த்தாவே உம்முடைய அதிசயமான கிரியைகளை பரலோகத்தின் தேவன் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் தேவனை விடவே செய்கிற கிருபைக்கு ஸ்தோத்திரம் பிதாவே ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே தேவ ஆசீர்வாத தேவ சமாதானம் தேவ சித்தத்தின் பிரகாரம் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரின் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துவ சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் தேவனுடைய சித்தம் மாத்திரம் நடைபெறுவா எங்கள் தேவனே சகாய்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்க தேவ ஆசீர்வாதத்தால் நிறைக்கணும் ஆண்டவரே எல்லா துதிக்கிற மகிமை கர்த்தருக்கு செலுத்துகிறேன் ரட்சகரின் பரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற பரம தந்தையே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஸ்நேகமும் இப்பொழுதே அப்படி சதா காலங்களில் எல்லா பிள்ளைகளோடு தாழ்மை தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவரை தாளமா ஆசீர்வதிப்பாராக. உங்களை அவருக்கு சமாதானம் உண்டாவதாக.